அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஷஅபான் மாதத்திலே அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஷஅபான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய மாதங்களில் ஒன்றாக இருக்கிறது. இந்த ஷஅபான் மாதத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். இதிலே அதிகமான இபாதத்துகளை செய்வதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வம் காட்டியும் இருக்கிறார்கள். அதேபோன்று இந்த ஷஅபான் மாதம் இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே முக்கியமான ஒரு மாதமாக கருதப்படுகிறது. இந்த மாதங்களிலே அமல்கள் என்ற பெயரால் இஸ்லாமிய மார்க்கம் காட்டித்தராத பித்அத்தான காரியங்கள், நற்காரியங்கள் என்ற அடிப்படையிலே நடைபெறுகிறது. இவைகளெல்லாம் மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதற்கு பிறகு இருந்த ஹுலஃபாக்கள், அதே போன்று தாபிஈன்கள், தாபிஈன்கள் எல்லாம் இது போன்ற செயல்பாடுகளை அமல்களாக செய்திருக்கிறார்களா? இந்த ஷஅபான் மாதத்திலே இப்படிப்பட்ட சிறப்புகளை அவர்கள் செய்திருக்கிறார்களா என்பதை நாம் மார்க்கத்தினுடைய அடிப்படையிலே தெளிவாக பார்க்கவிருக்கிறோம். இந்த ஷஅபான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இந்த மக்களிலே அதிகமானவர்கள் இந்த ரஜபு மாதத்திற்கும் ரமதான் மாதத்திற்கும் மத்தியிலே வரக்கூடிய ஷஅபான் மாதத்தை பாராமுகமாக கழித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதம் ஒரு முக்கியமான மாதமாக இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஷஅபான் மாதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியத்துவமாக அதிக நோன்புகளை நோற்றிருக்கிறார்கள். அதே போன்று இந்த மாதத்திற்கென்று சிறப்பு இருக்கிறது என்பதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள். அப்போ அந்த அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் இந்த ஷஅபான் மாதத்தை சிறப்புப்படுத்தினார்களோ, எந்த முக்கியத்துவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்களோ, அப்படிப்பட்ட முக்கியத்துவத்தை கொடுப்பது ஒவ்வொரு முஸ்லீமாக இருப்பவருக்கும் கடமையாக இருக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த மாதத்தை அணுகினார்களோ அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு முஸ்லீமான ஆணும் பெண்ணும் அணுக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத இபாதத்துகளை இந்த மாதத்திற்குண்டான முக்கியத்துவமாக செய்வது என்பது தவறான ஒரு காரியமாக, அவை நரகத்திலே நம்மை இட்டு செல்லக்கூடிய ஒரு காரியமாக அமைந்துவிடும் என்ற ஒரு எச்சரிக்கையோடும் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த மாதத்தை அணுக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமு ஹத்தா நகூலு லா யுஃப்திரு. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்பார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை இனிமேல் விடவே மாட்டார்களோ என்ற அளவிற்கு, எண்ணும் அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போல சொல்றாங்க, வயுஃப்திரு ஹத்தா நகூலு லா யஸூமு. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நோன்பு நோற்காமல் இருந்திருக்கிறார்கள் என்பதையும் அன்னை ஆயிஷா சொல்லுறாங்க. நாங்கள் எல்லாம் இனிமேல என்ன செய்ய மாட்டாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்கவே மாட்டார்களோ என்ற அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை விடக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள், ஃபமா ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்தக்மல சியாம ஷஹரின் இல்லா ரமதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாதம் முழுவதும் நோன்பு நோற்பவர்களாக இருப்பார்களேயானால்
அது ரமலான் மாதத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க, நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. அப்ப அந்த வருடத்துல 12 மாதங்கள் இருக்கிறது. இந்த 12 மாதத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மாசத்திலையும் என்ன செய்ய மாட்டாங்க, முழுமையாக அந்த மாதம் முழுவதற்கும் என்ன செய்ய மாட்டாங்க, நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். ரமலான் மாதம் மட்டுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, முழுவதுமாக நோன்பு நோற்றிருக்கிறார்கள் என்பதை அன்னை ஆயிஷா சொல்றாங்க. அதே போன்று தொடர்ந்து சொல்லுகிறார்கள், ஒமா ரஅய்துஹு அக்ஸர சியாம மின்ஹு ஃபீ ஷஅபான். அதற்கு அடுத்தபடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஒரு நோன்பு நோக்கக்கூடிய ஒரு மாதம் ஷஅபான் மாதமாக இருந்திருக்கிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த செயல்பாட்டை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஅபானுக்கு கொடுத்த அந்த முக்கியத்துவத்தை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்ப இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு தெளிவுபடுகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வருடத்துல ஒரு மாசம் முழுமைக்கும் நோன்பு நோற்பார்களே, ஆனால் அது ரமலான் மாதமாக இருந்திருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு நோற்ற ஒரு மாதம் இந்த ஷஅபான் மாதம் என்பதை இங்கே அன்னை ஆயிஷா நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு செய்தியை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். கான அஹப்பு ஷுஹூரி இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யஸூமஹு ஷஅபானு ثم யஸிலுஹு பி ரமலான். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி அதிகமாக நோன்பு நோக்கக்கூடிய ஒரு மாதம் ஷஅபான் மாதமாக இருந்திருக்கிறது. அந்த ஷஅபான் மாதத்திற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள் என்பதை இங்கே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்ப இந்த 2 மாதங்களும், அதாவது ரமலானுக்கு பிறகு அதிகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்ற ஒரு மாதம் இந்த ஷஅபான் மாதம் என்பதை நமக்கு இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். கால குல்து யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, லம் அராக தஸூமு ஷஹரம் மின ஷுஹூரி மா தஸூமு மின் ஷஅபான். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அவங்க கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் இந்த ஷஅபான் மாதத்திலே நீங்கள் அதிகமாக நோன்பு நோற்பதை போன்று வேறு எந்த மாதத்திலும் நோன்பு நோற்பதை நான் பார்த்ததில்லை. நீங்க எதற்காக என்ன செய்றீங்க, இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு நோக்க விரும்புகிறீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே யார் கேட்குறாங்க, உஸாமத் இப்னு ஸைத் கேட்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், قال ذلك شهر يغفل الناس عنه بين رجب ورمضان. அதாவது இந்த ரஜபிற்கும் ரமலானுக்கும் மத்தியிலே வரக்கூடிய இந்த ஷஅபான் மாதத்திலே மக்கள் என்ன செய்றாங்க, பாராமுகமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதத்திற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. சொல்லிவிட்டு சொல்றாங்க, وهو شهر ترفع فيه الأعمال إلى رب العالمين فأحب أن يرفع عملي وأنا صائم. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மாதத்திலே தான் ஒரு அடியானுடைய அமல்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே உயர்த்தப்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. எனவே அந்த மாதத்திலே என்னுடைய அமல்கள் நான் நோன்பாளியாக இருக்கின்ற நிலையிலே உயர்த்தப்பட வேண்டும் என்று விரும்புகின்ற காரணத்தினால் இந்த ஷஅபான் மாதத்திலே அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து அதிக நோன்பை நோற்றுக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதத்திலே அதிகமாக விரும்பி நோன்பு நோற்பதற்குண்டான காரணத்தை தெளிவுபடுத்துறாங்க. அப்ப இந்த மாதத்தினுடைய சிறப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, இந்த மாதத்தில் தான் ஒவ்வொரு அடியானுடைய அமல்களும் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படுகிறது, அல்லாஹ்விடத்திலே சேர்க்கப்படுகிறது என்பதை இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக இங்கே சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஅபான் மாதத்திலே அதிகமாக நோன்பு நோற்பதை வலியுறுத்துகிறார்கள். அதே போன்று அதிகமாக இபாதத்துகள் செய்வதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள்.
அதே போல அன்னை ஆயிஷா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஅபான் மாதத்திலே நஃபிலான வணக்கங்களை அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். தொழுகையிலே ஈடுபடுவார்களே ஆனால் முழுமையாக என்ன செய்வார்கள், அந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடிய ஒரு தன்மை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இருந்திருக்கிறது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் குறைவாக செய்யக்கூடிய அமலாக இருந்தாலும் அந்த அமலை தொடர்ந்து நீங்கள் செய்யுங்கள், அது அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமலாக இருக்கிறது என்பதையும் இங்கே உணர்த்துகிறார்கள். அப்ப இந்த மாதத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு அதிகப்படியான அமல்கள் செய்ய முடியவில்லை என்று சொன்னாலும் நீங்கள் குறைவாக அமல்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பின் அந்த அமல்களை நீங்கள் தொடர்ந்து செய்து வாருங்கள், அதில் குறை வைக்காதீர்கள், அது அல்லாஹ்விற்கு விருப்பமான ஒரு அமலாக இருக்கும் என்பதை இங்கே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள். அதே போன்று அன்றைய காலகட்டத்திலே வாழ்ந்த சஹாபிய பெண்மணிகள், அதாவது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஷஅபான் மாதத்தை நாங்கள் கடந்த வருடத்தினுடைய ரமலான் மாதத்தினுடைய விடுபட்ட நோன்புகளை நிறைவேற்றுவதற்குண்டான ஒரு மாதமாக இதை கருதி அதிலே நோன்பு நோற்று வந்திருக்கிறோம் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி சொல்றாங்க. அதாவது கடந்த வருடத்தினுடைய ரமலான்ல நாம பெண்களாக இருப்பார்களேயானால் அவர்கள் மாதவிடாயின் காரணமாகவோ அல்லது பிரசவத்தின் காரணமாகவோ அல்லது மற்ற நோய்களின் காரணமாகவோ நோன்புகளை விட்டிருப்பார்களேயானால் அதற்குண்டான அவகாசம், நோன்பு நோற்பதற்கான அவகாசம் என்பது ஷஅபான் மாதம் வரைக்கும் இருக்கிறது என்பதை இந்த செயல்பாடு நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அன்னை ஆயிஷா என்ன சொல்றாங்க, இந்த ஷஅபான் மாதத்தில் நாங்கள் அந்த விடுபட்ட நோன்புகளை நோற்பதற்கும் நாம் என்ன செய்வோம், அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம், அந்த மாதத்தை அந்த ரீதியிலே அணுகியிருக்கிறோம் என்பதையும் இங்கே அன்னை ஆயிஷா நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. இந்த அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஅபான் மாதத்திற்கென்று என்ன செஞ்சிருக்கிறாங்க, சில முக்கியத்துவத்தை கொடுத்து வந்திருக்கிறார்கள். அதே போல இந்த ஷஅபான் மாதத்திலே செய்யக்கூடாது, அதாவது பிடிக்கக்கூடாது என்று சொல்லி நோன்புகளை சில நாட்களில் தடை செய்தும் இருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதாவது ரமலான் நெருங்கக்கூடிய அந்த நேரத்திலே, அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال لا يتقدمن احدكم رمضان بصوم يوم او يومين. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரமலான் நெருங்கக்கூடிய அந்த நேரத்தில், அதாவது ரமலானுக்கு ஒரு நாளை முன்னாடியோ அல்லது ரமலானுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடியோ யாரும் என்ன செய்ய வேண்டாம், நோன்பு நோற்க வேண்டாம் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். அதுல ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் சலுகையும் கொடுக்கறாங்க. இல்லா அன் யகூன ரஜுலன் கான யஸூமு ஸௌமஹு ஃபல்யஸும் ஸாலிகல் யௌம். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவர் வழக்கமாக நோன்பு நோற்று கொண்டு வருகிறார், இந்த வழக்கமாக நோன்பு நோற்று கொண்டு வரக்கூடிய மனிதர் இந்த நாட்களில் நோன்பை விட வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது ஒவ்வொரு திங்கட்கிழமையும் என்ன செய்வாங்க, நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போன்று ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இப்போ ரமலானுக்கு முந்தைய தினம் வியாழக்கிழமையாக இருக்கிறது, அப்போ அவர் தொடர்ந்து வியாழக்கிழமை நோன்பு பிடிச்சிட்டு வராரு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த நாளில் என்ன செய்யலாம், நோன்பு பிடிக்கலாம். அதே போன்று ரமலானுக்கு முந்தைய தினம் ஒரு திங்கட்கிழமையாக இருக்கிறது அல்லது 2 நாட்களுக்கு முந்தைய தினம் ஒரு திங்கட்கிழமையாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த நாளிலே அவர் என்ன செய்யலாம், நோன்பு நோக்கலாம். ஆனால் புதிதாக நோன்பு நோக்கக்கூடியவர்கள், அந்த மாதத்தில் குறிப்பிட்டு என்ன செய்யறது, தொடர்ந்து நோன்பு நோற்று வரக்கூடியவர்கள் அந்த மாதத்திலே கடைசி நாட்களிலே நோன்பு நோக்க வேண்டாம் என்று சொல்லியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறது. அப்போ இவைகளை எல்லாம் நாம் ஷஅபான் மாதத்திலே அதற்குண்டான சிறப்பை கருத்தில் கொண்டு இப்படிப்பட்ட அமல்களை எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்றாங்க. அடுத்ததாக இந்த ஷஅபான் மாதத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத விஷயங்களை இபாதத் என்று செய்வது மார்க்கத்திலே அனுமதிக்கப்படாத ஒரு செயல். அவைகளெல்லாம் நூதன பழக்க வழக்கங்கள், அவைகளெல்லாம் பித்அத்துகள் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அதில் ஒரு முக்கியமான நிகழ்வு தான் இந்த ஷஅபான் மாதத்தினுடைய 15வது தினம்
அந்த தினத்தை ஷபை பராஅத் என்று சொல்லி அதை ஒரு குறிப்பிட்ட முக்கியமான நாளாக கருதி அதிலே நோன்பு நோற்பதும் இரவு நேரத்திலே நின்று வணங்குவதும் பிரத்யேக வணக்கங்களை செய்வதும் ஒரு நடைமுறையாக இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வு என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த நடைமுறையா என்று சொன்னால், இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ சஹாபாக்களோ அதற்கு பின் வந்த தாபிஈன்களோ தாபிஈன்களோ என்ன செய்யல, இந்த நடைமுறையை செயல்முறைப்படுத்தவில்லை. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வே அவர்களிடத்தில் இல்லை என்பதை நமக்கு மார்க்கம் தெளிவாக காட்டித் தருகிறது. அதாவது நற்காரியங்களாக இருந்தாலும் நற்செயல்களாக இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிமுறையாக அதை நமக்கு காட்டித் தரவில்லை என்று சொன்னால் அவையெல்லாம் பித்அத்துகள் என்பதை நாம் உணர்ந்து அதிலிருந்து என்ன செய்ய வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தினம்தான் இந்த ஷபே பராத். இந்த ஷபே பராத்திற்கு காரணம் என்ன சொல்லுகிறார்கள், இந்த நாளில்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை இறக்கி அருளினான் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு ஒரு வசனத்தையும் என்ன செய்கிறாங்க, குர்ஆன் வசனத்தையும் சொல்லுகிறார்கள். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தி முபாரகா இன்னா குன்னா முன்சிரின் ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத் பொருந்திய ஒரு இரவில் என்ன செய்திருக்கிறான், இந்த குர்ஆனை இறக்கி அருளி இருக்கிறான். அந்த குர்ஆனின் மூலமாக நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை விடுக்கிறான். அதே போன்று இதிலே பல விஷயங்களுக்கான தீர்வுகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே ஒரு வசனத்தை இறக்கி அருளி இருக்கிறான். அப்ப இந்த வசனத்தை குறிப்பிட்டு இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷஅபான் மாதத்தினுடைய 15வது தினத்தில்தான் குர்ஆனை இறக்கி அருளினான். அதுதான் பரக்கத் பொருந்திய ஒரு இரவாக இருக்கிறது. எனவே அந்த இரவை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும், அந்த இரவிலே நின்று வணங்க வேண்டும், அதன் பகல் பொழுதிலே நாம் நோன்பு நோக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி மார்க்கம் காட்டித்தராத, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித்தராத விஷயங்களை நடைமுறைப்படுத்துகிறார்கள். அப்ப இது மார்க்கத்திலே முற்றிலும் நிராகரிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை நாம் எப்பொழுது இறக்கினோம், எந்த இரவிலே இறக்கினோம், அந்த இரவினுடைய சிறப்பு என்ன என்பதையெல்லாம் பற்றி மிக தெளிவாக தன்னுடைய திருமறையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்லுகிறான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸல ஃபீஹில் குர்ஆன் ஹுதன் லின்னாஸ். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக சொல்லுகிறான், இந்த குர்ஆன் என்பது ரமலான் மாதத்திலே இறக்கி அருளப்பட்டிருக்கிறது. இந்த ரமலான் மாதத்தின் குர்ஆனை இறக்கியதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்களுக்கு நேர்வழியை காட்டினான் என்று சொல்லி மிக தெளிவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திற்குண்டான பதிலை மற்றொரு வசனத்திலே சொல்லுகிறான். அந்த பரக்கத் பொருந்திய இரவு எந்த மாதத்திலே இருக்கிறது, ரமலான் மாதத்திலே இருக்கிறது. அந்த ரமலான் மாதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், குர்ஆன் இறங்கிய அந்த இரவு என்பது லைலத்துல் கத்ர் என்று சொல்லுகிறார்கள். 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு என்று சொல்லுகிறார்கள். அந்த இரவில் நீங்க என்ன செய்ய, நின்று அல்லாஹ்விடத்திலே வணங்குங்கள் என்று சொல்லி வலியுறுத்துகிறார்கள். அந்த லைலத்துல் கத்ர் இரவை அடைய வேண்டும் என்று சொன்னால் ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 நாட்களினுடைய ஒற்றைப்படை இரவுகளிலே நீங்கள் தேடுங்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக என்ன செய்றாங்க, அந்த பரக்கத் பொருந்திய இரவு என்ன என்பதை தெளிவுபடுத்தி விட்டார்கள். அப்ப அதுக்கு பிறகு நாம் என்ன செய்ய முடியாது, இந்த ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவுதான் குர்ஆன் இறக்கப்பட்ட இரவு என்று சொல்லி அதை கண்ணியப்படுத்துவது என்பது நம்மை பித்அத்தான காரியங்களிலே கொண்டு சேர்க்கும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள். ஷர்ருல் உமூரி முஹ்தஸாத்துஹா குல்லு முஹ்தஸத்தின் பித்அ குல்லு பித்அத்தின் ضலாலா குல்லு ضலாலத்தின் ஃபின்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கெட்ட விஷயங்கள் எல்லாம், புதுமையான கெட்ட விஷயங்கள் எல்லாம் புதுமைகள், அந்த புதுமைகள் எல்லாம் பித்அத்கள், நூதன பழக்க வழக்கங்கள். இந்த நூதன பழக்க வழக்கங்கள் எல்லாம் வழிகேடுகள். இந்த வழிகேடுகள் எல்லாம்
நம்மை நரகத்திலே கொண்டு சேர்க்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லுகிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்திற்கு எந்த அடிப்படையிலே முக்கியத்துவம் கொடுத்தார்களோ அந்த அடிப்படையில் தான் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமே தவிர அது அல்லாமல் மற்ற விஷயங்களையெல்லாம் கவனத்திலே கொண்டு மற்றவர்கள் சொல்லக்கூடிய சிறப்புகளை எல்லாம் சொல்லி என்ன செய்கிறது, நாம் அந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த மாதத்திற்குண்டான சிறப்பு சில இருக்கிறது என்று சொல்லி சில ஹதீஸுகளை என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ அந்த ஹதீஸுகள் எல்லாம் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகளாக இருக்கிறது, லஈஃபான ஹதீஸுகளாக இருக்கிறது. அவற்றை மார்க்கத்திலே அனுமதிக்கப்படாத ஒரு விஷயங்களாக இருக்கிறது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். சிலர் என்ன சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இந்த ஷஅபான் மாதத்தினுடைய அந்த பாதி நாளிலே 15வது நாளினுடைய இரவிலே நின்று 12 ரக்காத்துகளை தொழக்கூடிய ஒரு மனிதர் ஒவ்வொரு ரக்காயத்திலும் சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு பிறகு 30 முறையோ அல்லது 7 முறையோ என்ன செய்வது, குல் ஹுவல்லாஹ் சூரத்துல் இஹ்லாஸை ஓதி 12 ரக்காத்துகளே ஒருவர் தொழுவாரையானால் அவர் அந்த தொழுகையை முடித்து வெளியே வரக்கூடிய நேரத்திலே சொர்க்கத்திலே அவருடைய இடத்தை காணாமல் வரமாட்டார் என்று சொல்லி ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸை அதற்கு ஆதாரமாக காட்டுகிறார்கள். அப்போ இந்த இப்படிப்பட்ட ஹதீஸுகளை எல்லாம் இமாம் இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய புத்தகத்தில் தெளிவுபடுத்துகிறார்கள். இந்த ஹதீஸுகள் எல்லாம் லஈஃபானவை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகள். இவற்றை நாம் எச்சரிக்கையாக இந்த விஷயங்களிலே இருக்க வேண்டும். இதிலே நாம் என்ன செய்து விடக்கூடாது, விழுந்து விடக்கூடாது, அவை நம்மை நரகத்திலே கொண்டு சேர்த்துவிடும் என்ற எச்சரிக்கையையும் செய்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஅபான் மாதத்தை எப்படி அணுகினார்களோ அந்த விதத்திலே நாம் அணுக வேண்டும், அதை சிறப்புப்படுத்த வேண்டும், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அதிலே அதிகமாக நோன்பு நோக்க வேண்டும். அது அல்லாமல் ரசூலுல்லாஹ் காட்டித்தராத விதத்தில் என்ன செய்யக்கூடாது, இந்த மாதத்தை சிறப்புப்படுத்துவதற்கு நாம் முனையக்கூடாது. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து நம்முடைய அமல்களை நல்ல அமல்களாக இந்த மாதத்திலே அல்லாஹ்விடத்திலே உயர்த்துவதற்குண்டான செயல்பாடுகளை நாம் செய்ய வேண்டும். அதற்குரிய தௌஃபீக் வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.